சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ரேணுகா மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் சேனல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன இறுக்கம், அதாவது ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டிசம் பாதிப்பு அப்படிங்கிறது இப்ப நிறைய குழந்தைங்க கிட்ட வந்து இருக்கு. ஸோ ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே குறைவு தான். அதாவது இது எக்ஸிஸ்டண்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது என்னங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த நார்மலான ஒரு பேட்டர்ன்ல வளர குழந்தைக்கும், அதாவது டிபிக்கல் சில்ட்ரன் சொல்லுவோம், இந்த மாதிரி ஆட்டிசம் பாதிப்பு இல்லை ஏடிஹெச்டி இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்து ஏடிபிக்கல் சில்ட்ரன், அதாவது நியூரோ டைவர்ஜென்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மன இறுக்கம் அப்படிங்கிறது பிறந்ததுல இருந்தே வந்து அந்த ஃபீச்சரோட அவங்க பிறக்கிறது இல்ல. பிறந்து ஒரு 6 months இல்ல 1 year இல்ல 1.5 years அப்புறம் அவங்களுடைய பிரெயின் ப்ராசஸிங்ல நடக்கக்கூடிய இஷ்யூஸ்னால வர்றதுதான் இந்த ஆட்டிசம் அப்படிங்கறது சொல்றோம். பட் அனாட்டாமிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் பொசிஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நார்மலான குழந்தைக்கு எப்படி நீங்க சிடி எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணும் பொழுது நார்மலா தான் இருக்கும். பட் அந்த பிரெயின் ப்ராசஸ், அதாவது மூளை செயல்படக்கூடிய திறன், அந்த அறிவாற்றல், கற்றல் திறன், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 years அப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நார்மலா டெவலப் ஆயிட்டு இருக்கிற குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இறுக்கம், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற மாதிரி, லைக் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ்ல, சோசியல் இன்டராக்ஷன்ல ப்ராப்ளம், அவங்களுடைய செயல்திறன், உணர்ச்சியை வந்து புரிஞ்சுக்கிறதுல, அந்த உணர்ச்சியை வந்து புரிஞ்சுக்காம அதை வெளிப்படுத்துறதுலயுமே வந்து அவங்க கிட்ட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதனால ஒரு நார்மலான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க கிட்ட இருக்காது. ஸோ இதுலயுமே நிறைய பேட்டர்ன் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட வந்து நீங்க போயிட்டு அசஸ்மெண்ட் எடுத்தாதான் அது மன இறுக்கமா இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதுலயும் இப்ப இருக்கிற நமக்கு வந்து இந்த லைக் வந்து நம்மளுடைய நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான, இப்போ ஒரு ப்ராப்ளம், பேச்சு பிரச்சனை அப்படின்னு நீங்க போட்டாவே எக்கச்சக்கமான சிம்டம்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் வரது ஆட்டிசமா தான் இருக்கும். ஸோ எங்க கிட்ட வரக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த மாதிரி ஸ்பீச் ப்ராப்ளம், ஸ்பீச் டிலேன்னு போட்டோங்க, ஆட்டிசம்னு காமிக்குது, எங்க குழந்தைக்கு ஆட்டிசமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுல வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே சிமிலரா கூட இருக்கலாம். பட் அது எல்லாமே ஆட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்ப ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியில பேசுற திறன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன். ஸோ ஒரு 1 yearலயே வந்து பாத்தீங்கன்னா நான்வெர்பல் கம்யூனிகேஷன்ல இருந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து, அதாவது ஆக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடுவாங்க. ஒரு பெண் குழந்தையா இருந்தாங்கன்னா ஒரு 11 monthsலயே நல்லா இனிஷியேஷன் எடுத்துருவாங்க. அதுவே ஒரு ஆண் குழந்தையா இருக்கும் பொழுது 12 or 13 monthsல நல்ல வேர்ட்ஸ் வந்து வெக்காபுலரிஸ் எல்லாம் நல்லா பிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பா வந்து டிக்ளைன் ஆகும், அதாவது ரிக்ரெஷன்ங்கிறது ஆகும். ஸோ நல்ல ஒரு 1.5 வயசு வரைக்கும் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், ஆக்டிவா லிசன் பண்றதா இருக்கட்டும், கண்ணை பார்த்து பேசுறது, அம்மா கூட வந்து விளையாடுறது, சிரிக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் ரிக்ரெஷன் வந்து ஏற்படும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அனாட்டமிக்கலான சேஞ்சஸ் எதுவும் இல்லை, ப்ராசஸிங், அதாவது அவங்களுக்கு வந்து ப்ராசஸிங்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆல்ரெடி டெவலப் ஆன ஸ்கில்ஸ் பின்னடைவாகிறதுன்னு சொல்லுவோம், ரிக்ரெஷன் அப்படிங்கிறது. ஸோ இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ், இட் கேன் பி கம்யூனிகேஷன்லயா இருக்கலாம், இல்ல ஒரு செயல்பாடுல இருக்கலாம், ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கலாம், இல்ல ஒரு அறிவாற்றல், அதாவது அந்த கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்றதுல இருக்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கா நார்மலான ப்ராசஸ்ல இருக்கிற குழந்தைக்கும் இந்த ஏடிபிக்கல் ப்ராசஸ், அதாவது இந்த மாதிரி ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மல் ப்ராசஸ்ல இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு உணர்ச்சி, அதாவது பர்செப்ஷன், உணரும் திறன்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெயின். நமக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது 5 சென்சரி சிஸ்டம் வந்து நமக்கு விசிபிளா தெரிஞ்சது வந்து தெரியும் இல்லைங்களா.
கண்ணால பாக்குறதா இருக்கலாம், இல்ல காதால கேக்குறது, ஸ்மெல் மூலியமா தெரிஞ்சுக்கிறது, டேஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிறது, தொடுதல் உணர்ச்சி மூலியமா தெரிஞ்சுக்கிறது. இந்த 5 வகையான உணரும் திறன் மூலியமா நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சென்சரி ரிகக்னிஷன் வந்து நல்லா இருக்கும், பெர்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த பெர்செப்ஷனுக்கு அடுத்துதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கையில பெண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னா இது ப்ளூ கலர்ல இப்படி நான் ஆட்டிட்டு இருக்கிறேங்கிறத பார்த்தாதான் அதுக்கப்புறம் ஓகே இந்த கையில நான் பெண்ணு பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரிஹென்ஷன், அதாவது ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து அது எனக்கு தேவையா இருக்கா, அதாவது புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு ஒரு தாட் கிரியேட் ஆயிரும். அந்த தாட்டை வந்து நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட். ஸோ இதை வந்து எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணணும், யார்கிட்ட பண்ணணும், எப்ப பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு காம்ப்ரிஹென்ஷனுக்கு அடுத்து எக்ஸ்பிரஷனோட வர்றதுதான் சோஷியல் இன்டராக்ஷன். ஸோ இது நார்மலா இருக்கிற அதாவது நார்மல் வளர்ச்சியில வந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்சரி பேட்டர்ன், அதாவது பர்சீவ் பண்றது, உணரும் திறன், ஐடென்டிஃபிகேஷன், அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, எக்ஸ்பிரஷன் அண்ட் சோஷியல் இன்டராக்ஷன், அதாவது பிராக்மேட்டிக் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. ஸோ இந்த 4 வகையான பேட்டர்னும் ஹையரார்கி, அதாவது ஒரே சீரா இருக்கும். ஸோ இந்த 4 விஷயமும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து லேர்னிங்ங்கிற அந்த ப்ரீ லேர்னிங்கிறது நமக்கு நடக்கும். ஸோ இப்போ இந்த கம்யூனிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ லேர்னிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ இப்போ நம்ம அகாடமிக்கா கத்துக்கிறதுங்கிறது வந்து ப்ரீ லேர்னிங்க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு விஷயம். பட் கம்யூனிகேஷன்ங்கிறது நம்ம பர்டிகுலரா அப்படி சொல்லு இப்படி சொல்லு நம்ம சொல்லி கொடுத்து வரக்கூடியதுல தானா உணர்ந்து தேவையான இடத்துல நம்ம அப்ளை பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு மெயினான காரணம் இதர் இந்த சென்சரி ப்ராசஸா இருக்கலாம், இல்ல ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய திறனா இருக்கலாம், இல்ல அந்த தாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எங்க யார்கிட்ட எப்படி அதாவது எப்பொழுது வந்து நம்ம அப்ளை பண்ணணுங்கிற அந்த பிராக்மேட்டிக் ஸ்கில்ல வரக்கூடிய ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ இந்த ஹைரார்கி பேட்டர்ன் அஃபெக்ட் ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையால ஒரு கரெக்டான பேசும் தன்மை, அதாவது டெவலப்மெண்டல் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் மைல்ஸ்டோன் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஸோ எல்லா பேரண்ட்டுக்குமே எவிடென்டா தெரியக்கூடியது நம்ம குழந்தை பேசல, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு நம்ம தான் இப்போ கூகுள் இருக்கு இல்லைங்களா, ஸோ எல்லாருமே வந்து கூகுள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுல ஒரு சில சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்யூனிகேஷன் இருக்கிற குழந்தைக்கு டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ஐ கான்டாக்ட் இருக்காது, இல்ல ப்ராப்பரா லிசன் பண்ண மாட்டாங்க, இல்ல துருன்னு இருப்பாங்க, இல்ல சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் போடும் பொழுது ஆட்டிசம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஒரு ப்ராப்பரான சென்சரி ப்ரொஃபைல் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஆட்டிசம்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 காம்பனன்ட் இருக்கு, ஒன்னு ஹைப்போ காம்பனன்ட், இன்னொன்னு ஹைப்பர் காம்பனன்ட். ஸோ இந்த 2 பேட்டர்னையும் புரிஞ்சாதான் அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஆட்டிசமாவே இருந்தாலும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு கீழே அவங்க வராங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஆட்டிசம் வந்து எதுக்காக என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டா வந்து ஐ கான்டாக்ட். இப்போ ஆட்டிசம் ஃபீச்சர் உள்ள ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தூக்கி இப்படி கொஞ்சம் பொழுதோ, இல்ல ஒரு டாய்ஸை காமிக்கும் பொழுதோ, இல்ல ஒரு அம்மா இப்படி கிராஸ் பண்றாங்க, இல்ல நீங்க சில பொருட்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் அதை வச்சு எங்கேஜ் ஆகிறதா இருக்கலாம், இல்ல அதை வந்து அதுல என்ன மாற்றம் நடக்குது, சின்ன சின்ன சேஞ்சஸை கூட வந்து பர்சீவ் பண்ண முடியாத நிலைமை வந்து இருக்கும். ஸோ அவங்களால வந்து ரொம்ப நேரத்துக்கு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கடுத்து சோஷியல் ஸ்மைல். ஸோ ஜென்ரலாவே ஒருத்தரை பார்த்தா குழந்தைங்க அப்படின்னா சிரிச்சு பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த முகத்துல ஒரு புன்னகை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த சோஷியல் ஸ்மைல் வந்து எஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேம் கால் ரெஸ்பான்ஸ். இப்ப ஏதோ ஒரு டாய்ஸ் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க, அம்மா கூப்பிடுறாங்க, இல்ல வீட்டுல இருக்கவங்க கூப்பிடுறாங்கன்னா உடனே வந்து நேம் கால் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதர் அவங்க ஆன்சர் பண்றாங்களோ இல்லையோ திரும்பி பார்த்து அந்த முகத்தை பாக்குற அந்த ஒரு விஷயம் வந்து எல்லா குழந்தைங்க கிட்டயுமே இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்க நீங்க ஒரு 10 தடவை கூப்பிட்டாலும் அவங்க பேரு இது நம்ம பேரு தான், நம்மளதான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன் உணரும் திறன் ஃபர்ஸ்ட் இருக்காது. தோ அவங்களுக்கு வந்து இது நம்ம பேரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேணுகா அப்படின்னா அது எனக்கு என்னோட பேருனே தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் கூப்பிடுற டைம்ல கரெக்டா என்னுடைய ஆக்டிவ் லிசனிங் வேலை செய்யாது. அப்படியே எனக்கு தெரிஞ்சாலும் நான் கரெக்டா ரியாக்ட் பண்ற அந்த
ரியாக்ஷன் டைம், அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ற இந்த ஒரு விஷயம் வந்துட்டு லேக் ஆகும். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி பெர்செப்ஷன், காம்ப்ரிஹென்ஷன், எக்ஸ்பிரஷன், ஸோ இந்த 3 பேட்டர்ன்லயுமே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நேம் கால் ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கலாம். அடுத்து உணரும் திறன் பிரச்சனையில 5 வகையான சிஸ்டம். ஸோ இந்த 5 வகையான சென்சரி சிஸ்டம் ஒரு சில குழந்தைங்க வந்து அதாவது விஷுவல் சீக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ விஷுவல் சீக்கிங் அப்படின்னா அதாவது மேல பாக்குறது, அதாவது லைட் இருந்தா பாக்குறது, பிரைட் கலர்ஸை பாக்குறது, இல்லைன்னா இந்த மாதிரி நெகத்தை பாத்துக்கிறது, ஏதாவது பர்டிகுலரா ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டா இருக்கிறது, அப்புறம் சுத்துற பொருளை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த டாய்ஸை வந்து லைன் அப் பண்றது, இது சின்ன சின்ன சவுண்டுக்கு கூட எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்டன்ஸ்க்கு கீழே வரும், சென்சரி அவாய்டன்ஸ். சென்சரி சீக்கிங் இருக்கிற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டரிலி அவங்களாவே வந்துட்டு அவங்களுக்கு அந்த சத்தம் வந்து இன்னும் தேவைப்படுறதுனால ஓனாவே வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஓனாவே அவங்க வந்து நாய்ஸ் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது, இல்ல வந்து அதாவது சர்க்கிள் பேட்டர்ன்ல சுத்திக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு சென்சரி ப்ராப்ளம், அதாவது இந்த டாக்டைல் சென்சரி ப்ராப்ளம், தோல் உணர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். சில குழந்தைங்க தொட விட மாட்டாங்க, அம்மாவே கூட தூக்குனாலுமே ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க அந்த சீக்கிங் இருக்கும், எதையாவது வச்சு போய் இப்படி செவுத்துல எல்லாம் போயிட்டு இது பண்றது, அவங்களோட ஸ்கின்னையே கடிச்சுக்கிறது, இல்ல வேற ஏதாவது வந்து ஏதாவது பொருளை எப்பவுமே கையிலே வச்சுக்கிறதா, அணைச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான சென்சரி பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில குழந்தைங்க டோ வாக்கிங்ல போறது, ஹைட்ல அதிகமா போய் டேபிள்ல ஏறி குதிக்கிறது, அங்க இருந்து குதிக்கிறது, இல்லைன்னா வந்து சோஃபா மேல ஏறிக்கிறது, சேர் மேல ஏறிக்கிறது, இந்த மாதிரி வெஸ்டிபுலர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் கூட இருக்கலாம். அண்ட் சோஷியல் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேர் குரூப், அதாவது வயதுக்கு தகுந்த குழந்தைங்களோடய அவங்கள விட வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற, அதாவது விளையாட்டுக்கு அவங்க வந்து ஐசோலேட்டடா இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தமான பிரச்சனை என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆட்டிசமா இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே மியூட்டா இருக்க போறது இல்லை. ஸோ ஆட்டிசம்லயுமே சிவியாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு, மைல்டு, மாடரேட், மாடரேட்லி சிவியர், சிவியர். ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரி சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணின கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயுமே எக்ஸ்பிரஷன் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 2 இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன்லயுமே ஒரு சில குழந்தைங்களுக்கு நல்லா புரியும், ஆனா வந்து அவங்களால வந்து நான் வெர்பலா இருப்பாங்க. சிலர் வந்து வெர்பல் லிமிட்டடா இருக்கும், 1 or 2 வேர்ட்ஸ் தான் பேசுவாங்க, இல்ல அதை வந்து எப்படி இனிஷியேட் பண்ணணும், அவங்களுடைய அந்த ஓக்கல் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு சில குழந்தைங்களை நல்லா வந்து பேசுவாங்க, நிறைய சென்டென்ஸ் கூட வந்துட்டு நீங்க சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க, ஏன்னா ஆடிட்டரி லிசனிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனா அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியாது, எங்க பேசணும், எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது. அது வந்து அதாவது பேரட் டாக்கிங், எக்குலெலியான்னு சொல்லுவோம், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, இல்ல அவங்களாவே ஓனா வந்து அவங்க மைண்ட்ல போறத, அவங்க அதாவது அந்த தாட் ப்ராசஸ்ல போறத கீப் ஆன் ரிப்பீட்டிங் 3 or 4 times 5 times அந்த மாதிரி வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரைட்டிங்ல ரொம்ப நல்லா ஒரு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து ஸ்கிரிபிள் பண்ண ஆசைப்படுவாங்க. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும் ஒரு சில குழந்தைங்க கிட்ட. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர் இருக்கும். ஆட்டிசம் அப்படிங்கிறது இப்ப நான் லிஸ்ட் அவுட் பண்ணா இந்த குழந்தை இப்படிதான், எல்லா குழந்தையும் அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தையுடைய ஃபீச்சர் அப்படிங்கிறது குழந்தை டு குழந்தை வேறுபாடு இருக்கும். ஸோ அவங்க எந்த பேட்டர்னுக்கு கீழே வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து நம்ம ரூல் அவுட் பண்ணினாதான் அவங்க எந்த பேட்டர்ன்ல இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்டிமுலேஷனா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சென்சரி டயட் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், சைக்காலஜிஸ்ட் எந்த லெவல்ல இருக்கிறாங்க காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ல அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒரு அசஸ்மெண்ட் மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த அசஸ்மெண்ட் எதுக்குங்க, எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே இதுல எப்படி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வி ஆர் ஹேவிங் அ ரேட்டிங் ஸ்கேல்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ரேட்டிங் ஸ்கேல்ல எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்ல வராங்க, அவங்களுடைய மென்டல் ஏஜ் எவ்வளோ, அண்ட் குரோனலாஜிக்கல், அதாவது பிசிக்கலி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு 4 வயசு இருக்கு, அவங்க வந்து பேச்சு பிரச்சனை, ஆட்டிசம் ஃபீச்சரை ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வயசு 4 இருந்தாலும் குரோனலாஜிக்கல் ஏஜ், அதாவது பிசிக்கலி டெவலப்டு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 4 இருந்தாலும் மென்டல் ஏஜ், அவங்களுடைய மூளை வளர்ச்சி,
அதாவது அறிவாற்றல் திறனா இருக்கலாம், இல்ல செயல்பாட்டு திறன் அண்ட் கம்யூனிகேஷன், லாங்குவேஜ், ஏஜ். ஸோ அது எந்த லெவல்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து அசஸ்மெண்ட். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க வந்து எந்த ஸ்கில்ஸ் அவங்களுக்கு லாஸா இருக்கு, அந்த ஸ்கில்ல வந்து நம்ம எப்படி வந்து அதை ரூல் அவுட் பண்ணி அதுல நம்ம என்ன ஒர்க் பண்ணி அந்த குழந்தைகிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணுங்கிற கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் அசஸ்மெண்ட். ஸோ நீங்க அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டாதான் உங்க குழந்தையுடைய லெவல் என்ன, அவங்க என்ன காம்பனன்ட் கீழே வர்றாங்க, இதர் இட் இஸ் அ ஹைப்போ காம்பனன்ட் அண்ட் ஹைப்பர் காம்பனன்ட். ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து இருக்கு. ஸோ ஹைப்போவா ஹைப்பரா அப்படிங்கிறது இப்ப சென்சரி பேட்டர்ன்லயே இந்த 5 இருக்கு. 5லயுமே ஒரே ஹைப்போவா வரப்போறது இல்ல, 5லயுமே ஒரே ஹைப்பரா வரப்போறது இல்ல. இதர் ஆடிட்டரியில ஹைப்போவா இருந்தாங்கன்னா டாக்டைல ஹைப்பரா இருக்கலாம், விஷுவல்ல ஹைப்போவா இருந்தா வெஸ்டிபுலர்ல ஹைப்பரா இருக்கலாம். ஸோ உங்க குழந்தையுடைய பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கு. ஸோ சென்சரி ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ட்ரெயின்ல இப்போ ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் சென்சரி. ஸோ சென்சரி சிஸ்டம், அந்த உணர்ற திறன் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் உணர்ச்சி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்தாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்மளால வந்து அந்த தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை நிர்ணயிச்சு நம்ம வந்து ஆக்ட் பண்ண முடியும். அதாவது சோஷியல் இன்டராக்ஷன். தட் குட் பி, அது கரெக்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், பட் நமக்கு உணர்ந்தாதான் செயலை செஞ்சு அதை ஆக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்லயே ப்ராப்ளம் இருக்கிறதுனால டெஃபினெட்லி மன இறுக்கம் உள்ள குழந்தைக்கு கண்டிப்பா சென்சரி வைஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சென்சரி மாடிஃபிகேஷன் தேவை, கம்யூனிகேஷன் ஸ்டிமுலேஷன் தேவை, காக்னிட்டிவ் அண்ட் பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ இந்த அதாவது இதெல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் அந்த ஃபைன் மோட்டார், ரைட்டிங், ரீடிங், அதாவது ப்ரீ லேர்னிங் ஸ்டேஜ் கடந்த குழந்தைங்க லேர்னிங் ஸ்டேஜுக்குள்ள போகும் பொழுது அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டருடைய சப்போர்ட்டும் கூட தேவைப்படலாம். ஸோ இந்த 4 துறையில இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸோடைய சப்போர்ட் கண்டிப்பா ஆட்டிசம் குழந்தைக்கு தேவை. ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு நோயா வந்து எல்லாரும் கருதுறாங்க. இது ஆக்சுவலி ஒரு குறைபாடு. ஸோ இது கண்டிப்பா ஆட்டிசம். என்கிட்ட வந்து இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். லோட்டஸ் கேர் ரிஹாப் கரூர்ல இருந்து நாங்க வேர்ல்டு வைட் அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருந்தும் சரி, இந்தியால இருந்தும் நிறைய பேருக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எங்க கிட்ட வர முக்காவாசி பேரண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, ஆட்டிசமா இருந்தா இது 100% கியூரா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல 6 ஃபிங்கர் இருக்கு அப்படின்னா பை பர்த் எனக்கு வந்து இது எனக்கு ஒரு ஃபீச்சரா அமைஞ்சிருச்சு இல்லைங்களா. ஸோ அதை வந்து என்னால மாத்த முடியாது, இந்த ஃபீச்சரை வந்து என்னால வந்து இது பண்ண முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு லிவ் வித் இட். ஸோ அந்த மாதிரி ஆட்டிசம் அப்படிங்கிறது அது ஒரு குறைபாடு, லைஃப் லாங் அவங்க கோ த்ரூ பண்றது. பட் இந்த தெரப்பிஸ் மூலியமா நமக்கு 100% நம்ம கியூர் கொடுக்க முடியுமானா நோ. பட் இந்த தெரப்பிஸ் மூலியமா அவங்களுடைய வாழ்வியல் திறனை வந்து நம்ம வந்து அவங்க இண்டிபெண்டா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே லீட் பண்றதுக்கு நம்ம கூட உதவி, அதாவது இந்த சிகிச்சை மூலியமா உதவக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அது. ஸோ கண்டிப்பா வந்து பேசிடுவாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கும். கரெக்டான டைம்ல கரெக்டான ஏஜ்ல இப்போ 1.5 வயசு முடிஞ்சவொடனே, அதாவது மைல் ஸ்டோனுங்கிறது ரொம்ப ரொம்ப நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது தெரியறது இல்லை, மைல் ஸ்டோன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. இது எல்லா நியூலி பேரண்ட்டுக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கணும். பிகாஸ் ஒரு குழந்தைக்கு ஃபுட் எவ்வளோ இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி ஒரு குழந்தையுடைய ஆக்டிவிட்டி, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது, அதாவது வளர்ச்சி படிக்கல் சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வயசுல வந்து பேச அதாவது உட்கார்றது, தலை நிக்கிறது, உட்கார்றது, குப்புற கவுழ்றது, எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறது வித் ஆர் வித்தவுட் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி மோட்டார் மைல் ஸ்டோன் மாதிரி கம்யூனிகேஷன் மைல் ஸ்டோன்ஸ் இருக்கு. அண்ட் காக்னிட்டிவ்லி சில ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே கரெக்டான நிலையில கடந்து போனாதான் ப்ரீ லேர்னிங்ல இருந்து அந்த குழந்தை ஸ்கூல் போறதுக்கான லேர்னிங் ஸ்டேஜுக்கு போக முடியும். அந்த லேர்னிங் ஸ்டேஜுக்கான அடித்தளமே பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ லேர்னிங்கான இந்த ஸ்கில்ஸ் தான். ஸோ கண்டிப்பா ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும், நம்மள மாதிரி நார்மலாவும் அவங்களால பேச முடியும். பட் கரெக்டான ஏஜ்ல ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய பேரண்டால மட்டும்தான் அவங்களால கரெக்டான நேரத்துல, அதாவது 3 to 5 years அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பீரியட். அது நார்மல் குழந்தையா இருந்தாலும், நியூரோ டைவர்ஜென்ட் சில்ட்ரனா இருந்தாலும்,
3 to 5 இயர்ஸ் இல்ல 2 to 5 இயர்ஸ் இந்த பீரியடை வந்து நம்ம கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரிட்டிக்கல் பீரியட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செரெப்ரல் பிளாஸ்டிசிட்டி, அனாட்டமிக்கலி நம்மளுடைய பிரெயின்ல அந்த நியூரான்ஸ் எல்லாமே வந்து நம்ம பை பர்த் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் ஆன நியூரான்ஸ் எல்லாமே அது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுற நியூரான்ஸ் பை நம்மளுடைய இது நான் அந்த 4 ப்ராசஸ் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கண்ணால பார்த்து அதாவது சென்சரி சிஸ்டம் மூலியமா அந்த உணர்தல் மூலியமா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நம்மளுடைய நியூரான் கனெக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதாவது இது வந்து பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ பை த ஏஜ் ஆஃப் 5 or 6 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூரோனல் மெச்சூரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த பீரியட் வந்து எண்ட் ஆயிடும். ஸோ அப்ப இந்த பீரியடுக்குள்ள நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணி தெரப்பி ப்ரொவைட் பண்றீங்களோ அவ்வளோ குயிக் ரெஸ்பான்ஸ் உங்க குழந்தையுடைய பேச்சு திறனை வந்து நீங்க ஜாஸ்தியா பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரப்பி இன்டர்வென்ஷன் மூலியமா, அதாவது டெஃபினட்டா ஒரு குழந்தைனா அம்மா அப்பா பேசாம எல்லாம் இருக்க போறது இல்ல. ஸோ கண்டிப்பா பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் என்ன மாதிரி பேட்டர்னுக்கு கீழே வர்றாங்க, என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு, அந்த சிம்டம்ஸை நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணி நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்டிமுலேஷனை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா நம்மளுடைய இந்த ஃபெசிலிட்டேஷன் கொண்டு வர்றது தான் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி. ஸோ கண்டிப்பா இது எல்லா பேரண்ட்ஸுக்குமே புரியாது. பிகாஸ் ஏன்னா ஆட்டிசம்ங்கிறத வந்து ஈஸியா ரூல் அவுட் பண்ணிடலாம். பட் அந்த ஆட்டிசம்ல நம்ம குழந்தைக்கு என்ன ஃபீச்சர் இருக்கு, அந்த ஃபீச்சர்ஸ் வந்து என்ன காம்பனன்ட்ஸ்ல இருக்கு, என்ன சிவியாரிட்டியில இருக்கு, ஃபார் தட் ஹவ் ஐ ஷுட் ரியாக்ட் அப்படிங்கறது அந்த குழந்தைய நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு அஸ் அ பேரண்டா நான் எப்படி ரெடி ஆகணும், என்னுடைய குழந்தையுடைய ஒரு இயலாமையோ இல்ல வந்து சில விஷயங்கள் வந்து ஜாஸ்தி சீக்கிங் இருக்கலாம், சில இடத்துல அவாய்டன்ஸ் இருக்கலாம், அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு ஏத்த மாதிரி உங்க குழந்தைய நீங்க ஹேண்டில் பண்ணி சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர முடியும். ஸோ தெரப்பி ஒரு பார்ட். டெஃபினட்டா தெரப்பி மட்டும்தான் கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ கண்டிப்பா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து தெரப்பி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஃபுட்டும் ரொம்ப அவசியம். உணவு பழக்க வழக்கம் இப்ப ரீசன்ட் நவடேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ரொம்ப சுகரி ஃபுட்டு, ரொம்ப கிரன்ச்சியா இருக்கிறது, ரொம்ப ப்ராசஸ்டா இருக்கிறது எல்லாமே வந்து நிறைய நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட், அதாவது ஸ்பெசிபிக்கலி மன இறுக்கம் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அவங்களுக்கு அந்த கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்ங்கிற ப்ராப்ளம் வந்து இருக்க செய்யும். ஸோ அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு செரிமான பிரச்சனை வர்றதுனால நீங்க குளோட்டின் ஃப்ரீ ஃபுட்டை வந்து நீங்க கட் பண்ணிட்டு நீங்க வந்து நல்ல நார் சத்து இருக்கக்கூடிய ஃபைபர் ஃபுட் நீங்க நிறைய இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய மோஷன் போறதுல ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அண்ட் டெஃபினெட்லி நோ டு சுகர், நோ டு மைதா. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் ஐட்டம்ஸையும் மைதாவையும் குறைச்சிட்டு பால், இந்த 3 விஷயமுமே வந்து ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டீட் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள ஃபுட்டு, அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய பழங்கள், காய்கறிகள் உள்ள மீன், முட்டை, இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க ப்ரொவைட் பண்ண பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஏன்னா ஜஸ்ட் தெரப்பி மட்டும் கொடுப்பாங்க, சரியான அளவுல வந்து அவங்களுக்கு வந்து உணவு ஒரு ஊட்டச்சத்துங்கிறது வந்து கிடைக்காது. ஸோ இப்போ வந்து இந்த தெரப்பிக்கும் உணவுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது ஒரு லாங் ப்ராசஸ். ஆக்சுவலி நல்லா சாப்பிட்டாதான் கரெக்டான சென்சரி டயட், கரெக்டான ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சு ஓரளவுக்கு பாடி ரிலாக்ஸ் ஆகணும். அதாவது எனக்கு இந்த இடத்துல என்னோட பாடி வந்து டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறப்ப போதுமான அளவு கரெக்டான சத்துக்கள் உடைய ஃபுட்டு நீங்க கொடுக்கும் பொழுதுதான் அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஸ்லீப் ஸ்டேட்டுங்கிறது கொஞ்சம் நமக்கு நல்லா வரும். நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா இந்த மன இறுக்கம் உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும். இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால எப்படிங்க கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா, ஸோ பேசிக்கா அவங்களுக்கு வந்து ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால சரியான தூக்கம் வராது. ஸோ அப்ப அந்த குழந்தையுடைய சர்க்காடியம் ரிதம் பேட்டர்ன் அப்படிங்கிறதே கண்டிப்பா மாறிடும். ஸோ கரெக்டான சர்க்காடியம் ரிதம் பேட்டர்ன் ஒர்க் ஆனா மட்டும்தான் பிரெயினுடைய கான்சியஸ் லெவல் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்துல ரியாக்ஷனா இருக்கட்டும் இல்ல அக்யூரசியா இருக்கட்டும், ஸோ இது கரெக்டான லெவல்ல இருக்கும். ஸோ ஒரு குழந்தை ஒரு 9 மணிக்கு படுத்து காலையில 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க அப்படின்னா
அந்த நம்ம தூங்க போற ஸ்டேட், அதாவது ஆல்பா ஸ்டேட்டா இருக்கலாம். ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் நம்மளுடைய ஹோல் பாடியில இருக்கக்கூடிய பிரெயின்ல இருக்கக்கூடிய செல் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும். அந்த நாள் ஃபுல்லா அவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்கள் எல்லாமே ரிப்பேர் செய்யப்படுது. அது குழந்தைக்குன்னு இல்லை, ஈவன் என்னுடைய பிரெயின்லயும் உங்களோட பிரெயின்லயும் எல்லாருடைய பிரெயின்லயுமே நடக்கக்கூடிய ஒரு நார்மல் ப்ராசஸ் நம்ம தூங்கும் பொழுது. ஸோ இது கரெக்டான அளவுல இருந்தா மட்டும்தான் அடுத்த நாள் அவங்க எந்திரிக்கும் பொழுது அந்த பிரெயின் செல்கள் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்த லேர்னிங்கை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய, தன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறது, கான்சியஸா கவனிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கரெக்டான ஸ்லீப்ல இருந்தாதான் கிடைக்கும். ஸோ இதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன்ங்கிறது அலர்ட்னஸ் இருக்கு, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, ஆக்டிவ் லிசனிங்கா இருக்கலாம், இல்ல வந்து கரெக்டா வந்து லிசன் பண்ணி என்ன நடக்குதுங்கிற சின்ன சின்ன மைனியூட்டான விஷயங்களை நோட் பண்றது முதற்கொண்டு கம்யூனிகேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே இருந்தாதான் நம்ம எப்படி சொல்லணும், எதை இந்த பொருளுக்கு இதுதான் வருமோ, இப்படிதான் நம்ம உச்சரிக்கணும், இப்படிதான் சொல்லணும், இவங்க கிட்டதான் சொல்லணுங்கிற இந்த அட்டென்ஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பேசிக்கா இதுல ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆட்டிசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்ல பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க அதற்கு தகுந்த நீங்க ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து என்ன மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கு, நம்ம என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம்னு பேரண்ட்ஸ் வந்து நீங்க as soon as possible நீங்க வந்து ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து, ஏன்னா வெயிட் அண்ட் சி அப்ரோச் நிறைய பேர் இப்பவுமே நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து நிறையவே அட்வான்ஸ்டா சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில நான் பேசிடுவான், குழந்தை பேசிடும், இன்னொரு 6 months பார்க்கலாங்கிற அந்த வெயிட் அண்ட் சி அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. பட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வெயிட் அண்ட் சி அப்ரோச் நீங்க அப்படியே வந்து டெலீட் பண்ணிட்டு நீங்க வந்து இம்மீடியட் ஆக்ஷன்ல நீங்க வந்து, அதாவது நீங்க தெரப்பி சென்டர் தான் போகணுங்கிறதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன்ல வந்து ஆன்லைன் தெரப்பி கொடுக்குறவங்களும் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ as soon as possible நீங்க வந்து உடனே ஒரு கன்சல்டேஷன் எடுத்து என்ன மாதிரி இருக்கு, என்ன சிவியாரிட்டியில இருக்காங்க, அதாவது இந்த குழந்தையுடைய லாங்குவேஜ் லெவல் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ டிலே இருக்கு, அதை நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான். பிகாஸ் தெரபிஸ்ட் வந்து ஒரு 45 minutes ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. அதாவது ஆன்லைன் தெரப்பிக்கெல்லாம் பேசிக்கா வரவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எப்படிங்க எங்க குழந்தைக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும், அவன் உட்காரவே மாட்டான், நாங்க சொல்றதே இத்தனை வருஷமா நாங்க சொல்றதே எதுவுமே ப்ராசஸ் பண்ணிக்கல, கேட்கல, பட் இந்த தெரப்பில வந்து எப்படிங்க அப்படின்னா, ஸோ அதுதான். ஸோ வந்து எப்படி வந்து சிட்டிங் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், அதாவது பேசிக்காவே தெரப்பி அப்படிங்கிறது உங்க குழந்தைய நீங்க உணர்ற ஒரு விஷயம். பிகாஸ் ஒரு தெரபிஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிறது. அஸ் அ மதர் அண்ட் ஃபாதர் எமோஷனலி யூ ஆர் கனெக்டட் வித் யுவர் சில்ட்ரன். ஸோ உங்களால ஏன் புரிஞ்சுக்க முடியாது? ஸோ நீங்க வந்து உங்க குழந்தை கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண பாத்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ மோர். பிகாஸ் ஏன்னா அவங்களுடைய லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, அவங்களுடைய பேட்டர்ன், ப்ரிஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலா ஒரு இடத்துல வந்து குழந்தை அப்படின்னாவே சுட்டித்தனம்ங்கிறது பண்ணுவாங்க. சில இடங்கள்ல வந்து அடமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம், சில பிடிவாத குணங்கள் இருக்க செய்யும். ஸோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், பேசிக்கா நம்ம எப்படி வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட நீங்க டெஃபினட்டா கத்துக்கலாம். யா ஐம் டன். தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. மேடம் வந்து ஃபர்ஸ்டா கால் பண்ணோம் அப்படின்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெஃபர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நாங்கள் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா எங்கள் டீம் மூலிமா வந்து மேடம் நாங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுப்போம். என்னோட நம்பர் வந்து 7550-250-425 7550-25-04-25. என்னோட பேர் வந்து சிவபாலகிருஷ்ணன், சேனலோட ஃபவுண்டரு. ஆக்சுவலாக நிறைய விஷயத்த மேடம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய ஒரு நாளைக்கு பல கேசஸ் பார்க்கும்போது வந்து அவங்களோட அப்ரோச்சஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டா நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் ரேட் நிறைய அதிகம். பப்ளிக் எக்ஸ்போஷர் வந்து இதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் வந்து நிறைய இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா வந்து நீங்க இப்போ மீடியா ஃபீல்ட்ல வந்து இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னும் போது வந்து நிறைய பேருக்கு வந்து புது புது விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆர்டிசம்னா என்னன்னே தெரியாம மக்கள் வந்து இந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ வந்து ஆர்டிசம்னா என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆட்டிசம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா
பேசிக்காவே சில சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட எல்லாம் அசஸ்மெண்ட் வரும் பொழுது என்னங்க ப்ராப்ளம் கேட்டாவே என் குழந்தை அதை பண்ணலங்க இதை பண்ணலங்க அப்படி பண்றான் இப்படி பண்றான் இது ஆட்டிசமா இருக்குமா அப்படின்னு எண்ட் பண்ணுவாங்க. சோ ஏன்னா நமக்கு வந்து இப்ப சோசியலி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. பட் நம்ம குழந்தைங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும். பட் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய அம்மாக்களா இருக்கலாம் இல்ல அப்பாக்களா இருக்கலாம், செல்ஃப் கான்பிடன்ஸ்ங்கிறது ரொம்ப குறைவு. பிகாஸ் யாரோ ஒரு தெரபிஸ்ட், அதாவது யாரோ ஒரு தெரபிஸ்ட்னு சொல்றது இல்ல, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பேரண்ட் வராங்கன்னா என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப குறைவு. என்கிட்ட ஆன்லைன் தெரப்பில வரக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ். பிகாஸ் அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க குழந்தைய டெஃபினட்டா மாத்த முடியும். ஏன்னா பாசிட்டிவான அஃபர்மேஷன் நிறைய சேஞ்சஸ் உருவாக்கும். ஏன்னா நிறைய குழந்தைங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க தெரப்பில. அவங்களே ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க எங்களுடைய கைடன்ஸ் மூலியமா, நிறைய டெக்னிக்ஸும் லேர்ன் பண்ணுவாங்க. பட் என்னன்னா நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். சோ அந்த நம்பிக்கைங்கிறது குறையும் பொழுது சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்தாலும் அவங்களால அதை வந்து பார்க்க முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குழந்தைய அப்ரிஷியேட் பண்றோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த பாசிட்டிவான எனர்ஜி அவங்க கிட்ட நம்ம கிரியேட் பண்றோமோ, ஸோ அப்பதான் வந்து நம்ம சின்ன விஷயத்த கூட நம்மளால வந்து பெருசா கொண்டு வர முடியும். பட் தே யூஸ் டு ஃபோக்கஸ் ஆன் த நெகட்டிவ் திங்ஸ். அதை பண்ண மாட்டான் இதை பண்ண மாட்டான். பட் சின்ன விஷயம் செஞ்சா கூட அதை வந்து அவங்க பெருசா ஓகே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா ரெயின்ஃபோர்ஸ் பண்ணும் பொழுதுதான் பாசிட்டிவான இம்பாக்ட்ங்கிறது நிறையவே உருவாகும். ஒரு பப்ளிக்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்றாங்களே பிட்வீன் வந்து ஆட்டிசம், இது இருக்கும் டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்றாங்க. ஏடிஹெச்டி அண்ட் ஆட்டிசம்கான டிஃபரன்ஸ் கேக்குறாங்க இல்லைங்களா? எஸ். ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஏடிஹெச்டி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சோஷியல் இன்டராக்ஷன்ல வந்துட்டு அவங்க they like to interact with people. because நீங்க வேண்டாம்னு சொன்னா கூட they like to interact because போய் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த இம்பல்சிவிட்டிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் அவங்க கிட்ட, அந்த துருங்கிற இம்பல்சிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். பட் வேறஸ் இன் ஆட்டிசம் அவங்க கிட்ட அவங்களுடைய மெயின் பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா சோசியலிசம், கம்யூனிகேஷனோ இல்ல சென்சரியோ கிடையாது. மெயின் சோசியலிசம், இந்த சோசியல் கம்யூனிகேஷன்ல தான் மெயின் ப்ராப்ளம் இருக்கும். இதுதான், அதாவது ஒரு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நம்ம மெயினா பார்க்கக்கூடிய அதை ரூல் அவுட் பண்ணக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். பட் ஆனா ரெண்டு பேருக்குமே ஸ்பீச் டிலே இருக்கும், ரெண்டு பேருக்குமே சென்சரி ப்ராப்ளம் இருக்கும். அந்த நான் சொன்ன ஹைப்பர் காம்பனன்ட்ங்கிறது ரெண்டு குழந்தைங்களுக்குமே இருக்கும். ஸோ மெயின் டிஃபரன்ஸ்னா அந்த சோஷியல் பிஹேவியர் தான். தேங்க்யூ. ரமேஷ் சார், நீங்க பேசுறதுனா பேசலாம். ரமேஷ் இருக்கீங்களா? ஆமா ஐயா, நல்ல வகுப்பு ஐயா. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது புது விதமான டாபிக். நான் கலந்துக்கல. மேடம் நல்லா தெளிவா சொன்னாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்து. மேடத்தோட நம்பர் இருந்தா எனக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அனுப்பிச்சு விடுறேன் சார். எனக்கு என் நம்பர் இருக்குல்ல, எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? பப்ளிக் வந்து நம்பர் வந்து கொடுக்க தேவையில்ல நான் யோசிக்கிறேன். ஏன்னா இது ஆல் ஓவர் வேர்ல்டு நம்பர் வந்து எல்லாமே இருப்பாங்க, பிளஸ் இருக்கிற இடத்துல அவ்வளோ மைனஸும் இருக்கும். அதனால வந்து டைரக்டா அவங்க நம்பர் வந்து கொடுக்க முடியாது. எனக்கு என்ன ஃபர்தர் நம்பர் என் நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. நல்லா இருந்து ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு ஐயா. நன்றி ஐயா. மேடம் ரொம்ப நன்றி, நல்லா தெளிவா பண்ணாங்க. சரி மேடம், இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து ஏஜ் வந்து ஆஃப்டர் 30ல ஆட்டிசம் வந்து குணப்படுத்த முடியுமா? அதாவதுங்க இது வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் கூட அந்த ஆட்டிசம்ங்கிறதே ஒரு பெரிய இதாதான் வந்து இது பண்ணாங்க. சோசியலி வந்து அது வந்து ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயம், அது ஏதோ சம்திங் டிஃபரெண்ட்ங்கிற ஒரு மன பாவனைங்கிறது அந்த மாதிரி இருந்தது. பட் இப்ப ரீசன்ட் நியூரோ டைவர்ஜன், அதாவது நம்மளுடைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் அடல்ட் கூட இப்போ அதாவது ஓகே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஓகே ஐ எம் ஆல்சோ ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர் இருக்க ஒரு கேண்டிடேட் அப்படிங்கறத ரிகக்னைஸ் பண்ணி வாட் எவர், ஏன்னா பிகாஸ் மனுஷன் இருந்தாவே ஃபிளாஸும் இருக்கும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ல என்னென்ன ஃபிளாஸ் இருக்கோ தே ஆர் ட்ரைங் டு கெட் ரிகவர். ஸோ அந்த மாதிரி அடல்ட்டுக்குமே ஆர்டிஸ்டிக் ஃபீச்சருங்கிறது இருக்கு. அதாவது குழந்தையில இருந்தே ஐடென்டிஃபை பண்ணி கோத்ரூ பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சர்டன் ஏஜ் லெவலுக்கு மேல போய் நல்ல வேலையில இருப்பாங்க, நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, நல்ல ஒரு
வெல் ஃபேமிலி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமும் கண்டுபிடிக்கிறவங்களும் இருக்காங்க. நமக்கு ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர் இருந்திருக்கு, ஓகே நானும் இந்த கேண்டிடேட் கீழே வரேன். ஸோ அப்ப என்னுடைய சீக்கிங் என்ன, எனக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, என்னுடைய அவாய்டன்ஸ் என்ன, பட் வாட் ஐ ஷுட். ஏன்னா அதுலயுமே உங்களுக்கு சோஷியலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரோவர்ட் கேண்டிடேட் மாதிரி தான் வருவாங்க. ஸோ அதுல நான் இதுல ஒர்க் பண்ணணும். அதை நம்ம அப்படியே நம்மளுடைய அந்த குறைபாட்டை நம்ம எப்படி மேம்படுத்த முடியும்னு யோசிக்கிறது தான் அது. எஸ், டெஃபினெட்லி எஸ். தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து அந்த கேள்வி எதுக்காக கேட்டேன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனல் லைன்ல வரவங்க எப்படி இருக்காங்கன்னா, நிறைய இப்போ ஸ்பீக்கிங் பண்ண முடியல. ஸ்பீச்சஸ் வந்து இப்போ நல்லா நம்ம பேசணும்னு எதிர்பார்க்கறேன். ஆனா வார்த்தைகள் பேசும்போது ஸ்டக் ஆகுது. ஸ்டக் ஆகி தொண்டையிலேயே நிக்குது. அதாவது தொண்டையிலேயே நிக்குது. ஜாப்ல இருப்பாங்க. அதாவது அந்த ஒரு ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு அந்த அவங்களோட கெரியர்ல போனதுக்கு அப்புறம், ஏன்னா பர்சனலா ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு பவுண்டரிஸ் வச்சிருப்பாங்க. நான் இவ்வளவுதான் இருப்பேன், என்னால இவ்வளவுதான் முடியும், என்னோட நான் இப்படிதான் பேசுவேன், என்னோட ஸ்டைல் இதுதாங்கிற மாதிரி இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு கெரியர், ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிளேஸ்ல போயிட்டு அவங்க அப்படி இருக்க முடியாது. வேர் தே ஹேவ் டு ஸ்பீக், ஆக்சுவலி தே ஹேவ் டு ஸ்பீக், இல்லைங்களா? சோ அப்பதான் புரிய வரும், ஓகே சம்திங் இஸ் லாகிங், இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப என்னால நான் நினைக்கிற விஷயங்களை எல்லாரும் முன்னாடி என்னால பேச முடியல, எனக்கு அந்த விஷயம் தெரியும். சோ அப்படிங்கிறப்ப அந்த சோஷியல் இன்டராக்ஷன்ங்கிறது மிஸ் ஆகுது, இல்லைங்களா? பிராக்மேட்டிக் ஸ்கில்ஸ், அஸ் ஐ மென்ஷன்ட் earlier. சோ இந்த பிராக்மேட்டிக் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். சோ அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்பொழுதுதான் ஓகே நமக்கு ஏதோ ஒரு இது இருக்கு, நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறத ரூல் அவுட் பண்ண முடியுமா உன்னால? தேங்க்யூ. ராஜ்குமார் ரம்யா, நீங்க டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ராஜ்குமார் ரம்யா இருக்கீங்களா? ராஜ்குமார் ரம்யா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாரு மேடம். ஆக்சுவலி வந்து நிறைய இதுல வந்து விஷயங்கள் வந்து நிறைய டெப்தான சப்ஜெக்ட்லாம் இருக்கு. இந்த ஆர்டிசம் வந்து மேஜரா நம்ம பாக்குறது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா மெயினான ப்ரொஃபஷனல்ல போகும்போது ப்ரொஃபஷனல்ல போயிட்டு ஒரு சிலர் வந்து ஸ்டக் ஆகி நிக்கிற இடமும் ஒரு ஆர்டிசம் ரிலேட்டட் அப்படின்றது மக்களுக்கு பப்ளிக் எக்ஸ்போஷர் வந்து கம்மியா இருக்கு இப்போ. ஆக்சுவலி வந்து அது தெரியல. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க, ஒரு எம்என்சில ஒர்க் பண்றாங்க, ஒரு மேனேஜர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு மேல ஹெட் சிஓ அவங்களால பேசும்போது ஸ்டக் ஆகுவாங்க ஒரு இடத்துல. அது இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க தெரியாம அப்படியே ஸ்டக் ஆகி அவங்க கெரியரே வந்து டிஸ்கரேஜ் ஆகுற அளவுக்கு வந்து விஷயம் இருக்கு ஆக்சுவலி. அது ஒரு இயலாமைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து எப்படி அதை நம்ம கோ த்ரூ பண்றோங்கிறது தெரியாம இந்த ப்ராப்ளம் இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டு சம் அதர் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தேர் பர்சனல் லைஃபா இருக்கலாம், இல்ல வேற ஒரு விஷயங்களா இருக்கலாம். சோ ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அது அப்படியே ஓவர்லேப் ஆகிட்டே போகும். சோ இது அப்படியே வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவாவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நாட் டெஃபினெட்லி டு எவ்ரி ஒன், ஒரு சிலருக்கு. மேடம் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா கையில பேபி இருக்கீங்கன்றதுனால நம்ம சீக்கிரமா முடிச்சிருவோம். ஒரு குழந்தை இருக்கு மேடம். ஆக்சுவலி வந்து 6 years பார்ன் பேபி. அந்த பேபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடாமண்டா இருக்கும். அப்படியே வீட்டுல பாத்தீங்கன்னா நான் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு அடாமண்ட் கேரக்டரா இருக்கு. ஆனா ஸ்கூல்ல போனா அப்படியே டோட்டல் ஆப்போசிட். எந்த அளவுக்கு நல்லவனா நடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இருக்காங்களாம். ஆனா ஸ்டடீஸ் வந்து லோவா இருக்கு. ஆனா வீட்டுல வந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ல இருந்து ஒரு மேரேஜுக்கு போனோம்னாலே ஒரு ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லாமே 4500 ரூபாய்க்கு பர்ச்சேசிங் மட்டுமே பண்ணுறான் அந்த குழந்தை. ஆமா, அவங்க அம்மா வந்த கூட ஆக்சுவலி வந்து அவங்க அம்மா வந்த கூட அந்த அளவுக்கு வந்து பேகஸ் ட்ரெஸ் இல்லையா, ஹேண்ட் பேக் மட்டுமே 6 பேக் வச்சிருக்காங்களாம். அவுட்டர் செப்பல்ஸ் மட்டுமே வந்து ஒரு 10 செப்பல் வச்சிருக்காங்களாம். ட்ரெஸ் கோட் வெளியே போனோம்னா மேக்ஸிமம் 1200 மேல ட்ரெஸ் கோட் இருப்பாங்களாம் ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா. இது எந்த மாதிரி இருக்குங்க? லைக் ரொம்ப துருதுருன்னு இருக்கிற கேண்டிடேட்டுங்களா? இல்ல ஆமா, வீட்ல வந்து அந்த கேண்டிடேட். ஆனா ஸ்கூல்ல போனா சுத்தமா படிக்கிறது கிடையாது. அப்படியே அமைதியா ஒன்னும் தெரியாத லைக் வந்து ரொம்ப அமைதியான ஒரு சைல்டா இருப்பாங்க. ஆமா, வெளியே வந்து அவுட்டர் ஏரியால வந்து அப்படி. ஒரு மேரேஜ்ல போகும்போது எனக்கு பர்சனலா என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி அவங்க அந்த மேடம் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்க. அந்த குழந்தை ஒரு மேரேஜுக்கு வருது, எனக்கு மேக்கப் பண்ணு அப்படின்றத வந்து அவங்க அம்மா மேக்கப் பண்றாங்க. நான் அம்மாவை மேக்கப் பண்றதை அழைச்சிட்டு பியூட்டிஷியன் அந்த பொண்ணு எனக்கு அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்கு எப்படி மேக்கப் பண்ணிருக்க அந்த மாதிரி மேக்கப் வேணும். அந்த மேக்கப் நீ தான் மேக்கப் போட, நான் மேக்கப் போடன்னு சொல்லி அங்கேயும் சண்டை போட்டு அந்த அளவுக்கு அடமண்டான கேரக்டர். இந்த கேரக்டர் நம்ம என்னன்னு அசஸ் பண்ணலாம்.
இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் அதாவது பிஹேவியரலி பாத்தீங்கன்னா ஒன்னு அட்டென்ஷன் சீக்கிங் டைப்பா இருப்பாங்க. பிகாஸ் அந்த அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஒரு 6 வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணும்பொழுது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட என்விரான்மெண்ட் இப்ப நிறையவே சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முடியை நான் இப்படி இழுத்து விடுறேன் அப்படின்னா என்னோட குழந்தை டெய்லி என்ன பாக்குறாங்க அப்படின்னா ஷீ வில் லைக் டு டூ தட் இல்லைங்களா? நான் இப்படி முடி இழுத்து விடுறது ஷீ வில் ஆல்சோ டென் டு காப்பி வித் மீ. அதையும் அவங்க இப்படி இழுத்து விடணும். ஓகே, முடி அம்மா இப்படி போட்டிருக்காங்கன்னா நான் இப்படிதான் இருக்கணும். இட்ஸ் லைக் அந்த என்விரான்மெண்ட்ஸ்ல அவங்க எப்படி கோ த்ரூ பண்றாங்களோ, மேபி அவங்க ஹைப்பரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேச்சுரலாவே அட்டென்ஷன் சீக்கிங் பேட்டர்ன், அதாவது ஆப்போசிட்ல தன்னை சுத்தி இருக்கிறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் ஹைப்பரா இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? சோ அதன் காரணமா கூட பிஹேவியரலி ஷீ மஸ்ட் பி ஹேவிங் தட் ஆட்டிடியூட். சோ இதுனா இப்படிதான் இருக்கணும். அண்ட் அகெயின் அதாவது பர்சனாலிட்டி வைஸ் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா எனக்கு இது வேணும்னா இது வேணும், இவ்வளவு லெவல்ல இருக்கணும், இவ்வளவு அளவுல இருக்கணுங்கிற மாதிரியான பர்சனாலிட்டி ஓரியன்டான ஏதாவது இஷ்யூஸும் இருக்கலாம். பட் ஏன்னா ஒரு 6 வயசு தான், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி. ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டுல எடுக்கிறதால உடைக்கிறது, ஒரு 5 நிமிஷம் மத்தவங்களால பேசக்கூடாது, அந்த மாதிரி அடமெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் அடமெண்ட். பட் ஆனா கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு, கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி அவங்க வீட்டுல வந்து அவங்க அப்பால இருந்து அவங்க அம்மா வரைக்கும் பயப்படுறாங்க அந்த பொண்ணை பார்த்து. அதுதான். சோ ப்ராபபிலி ஷீ மஸ்ட் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ADHD. அதாவது இம்பல்சிவிட்டியா பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய ஓன் எமோஷனை ரெகுலேட் பண்ண முடியாம அவங்க ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா அது அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, இது இவ்வளவுதானே போனா போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு இதுவா இருக்கலாம். she must be comes under ADHD but she must be needing, அதாவது அவங்களோட லைஃப், அதாவது அவங்களோட லேர்னிங் பேட்டர்னை, ஒரு சில விஷயங்கள் தப்புன்னா அது இது தப்பு, இது நமக்கு சரியில்லை அப்படின்னு அதை தெரிஞ்சு அவங்க ரிப்பேர் பண்ணிக்கிற அந்த, அதாவது 6 வயசு குழந்தையா இருந்தாலும் she has a capacity of ரிப்பேரிங். ஏன்னா நம்மளுடைய பிரெயின்ல அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, நமக்கு இது சரி தவறு அப்படின்னு கரெக்டான வழியில போறதுக்கு நம்ம யாருமே nobody is perfect, பட் அது குழந்தையில இருந்தே நமக்கு அது உருவாகுது. சோ அந்த கெப்பாசிட்டி அந்த குழந்தைகிட்ட இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் அப்படின்னா ஷீ மஸ்ட் பி நீட் ஒரு சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் அவங்கள வந்து பண்ணிக்க சொல்றது நல்லது. தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த கேரக்டர் தான் எனக்கு மெயினா இப்போ ரீசெண்டா இப்போ எனக்கு 8 o'clock ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க அம்மா பர்சனலா எனக்கு கால் பண்ணி கேட்ட விஷயம். நிறைய அந்த பொண்ணுனால அவங்க அப்பா அம்மா வந்துட்டு குழந்தைங்கிறது வளரக்கூடியவங்க, எது கரெக்ட் தப்புங்கிறது சில நேரங்கள்ல புரியாது. ஏன்னா அஸ் அடல்ட்ஸ் நமக்கே புரியறது இல்லைங்களா? சோ வி ஆர் ஆல் ஆர் லேர்னிங். நம்ம ஹியூமன் பீயிங் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங்ல நம்ம லேர்ன் தான் பண்றோம். சோ அப்படிங்கிறப்ப அதாவது காமா இருக்கும்போது இது சரி அது தப்புன்னு வந்து இஃப் ஷீ இஸ் ஏபிள் டு பர்சீவ் ஹர் செல்ஃப் தென் தட்ஸ் ஓகே. இல்ல அந்த டைம்ல கூட அவளால புரிஞ்சுக்க முடியல, வாட் எவர் அவங்களுடைய பேரண்ட்ஸோ அவங்க என்விரான்மெண்ட் சொல்றது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் பண்றதுதான் இதுன்னு அந்த ஸ்டேட்ல இருந்து இறங்கி வர முடியாத ஒரு ப்ராசஸிங்ல இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தேவை. தேங்க்யூப்பா. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கேட்டுக்கணும், அதோட முடிச்சிடலாம். சாரி, ஓவர் டைம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னல அந்த பேபிக்கு ஓவரா மெச்சூரிட்டி, ஒரு 25 year மெச்சூரிட்டிக்கு உள்ள வார்த்தைகள்லாம் கூட பேசுது அப்படின்றாங்க. எப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சைக்காலஜியான்றதுல மென்டலாவே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிஃபோரா, இப்போ அந்த குழந்தை வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப சின்ன ஏஜ், அவங்களுக்கு செகண்ட் பேபி இப்போ 6 மாசம் இருக்கு, நான் பேபி பிறந்தது, நான் சொன்னனால நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா டமாரம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது சைக்காலஜி அவங்க அப்பா அம்மா எல்லாம் டிப்ரெஸ் ஆகுறாங்க. ரெண்டாவது என்னை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ். நான் அதாவது இம்பல்சிவிட்டி, அதாவது தனக்கு தெரிஞ்ச விஷயத்த, இது வந்து சைக்கலாஜிக்கல் கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு இதுதான். டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா 5 வயசுல குழந்தை, அதாவது 5 வயசு குழந்தையுடைய பை பாடி பை பிசிக்கல் டெவலப்மெண்ட் 5 வயசா இருக்கலாம். ஆனா இந்த மூளைக்கு, அதாவது நான் செரெப்ரல் பிளாஸ்டிசிட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிசிட்டிங்கிறது வந்து 5 வயசு இல்ல, அது 50 வயசுக்கு கூட நம்ம எடுத்துட்டு போக முடியும். இட்ஸ் ஆல் அபவுட் அந்த எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதாவது அந்த குழந்தையுடைய பிரெயின் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதாவது ADHD, அதாவது ஹைப்பர் காம்பனன்ட் இருக்கிறவங்களுடைய பிரெயின் ப்ராசஸ்
நல்லதுலயும் ஃபாஸ்டா இருக்கும், கெட்டதுலயும் ஃபாஸ்டா இருக்கும். சரிங்களா? சோ அவங்களுக்கு டெஃபினெட்லி அவங்களுக்கு சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்ப்பா? அதுதான். சோ ஒரு ப்ராப்பரான சைக்காலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க எந்த கேட்டகரிக்கு கீழே வராங்க, கவுன்சிலிங் தேவையா இல்ல பிஹேவியரல் அடாப்டேஷன் அதாவது பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் தேவையாங்கிறது ஒரு சர்டிஃபைடு சைக்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ஷீ இஸ் நவ் ஒன்லி 6 years. ஒன்ஸ் அவங்க மெச்சூர்லாம் ஆகும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி ஷீ வில் டர்ன். ஸோ அதனால as early as possible அவங்கள வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்க சொல்லுங்க. அந்த பேபி வந்து கேட்குமாப்பா நீங்க சொல்ற மாதிரி? அந்த 6 years பேபி வந்து அடாப்ட் பண்ணுவாங்களா அந்த சைக்காலஜி கண்டென்ட்ல? கண்டிப்பா. ஏன்னா சைக்காலஜிக்கலா பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ல தான் சைக்காலஜிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், நாட் சம் அதர். சைக்காலஜில நிறைய சைக்காலஜி இருக்கு. நான் சொல்றது கிளினிக்கல் சைக்காலஜி. சரிங்களா? சோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா தான் அவங்க வந்து பிஹேவியரல்ல ஒர்க் பண்ணுவாங்க. சோ எந்த மாதிரியான அன்வான்டட் பிஹேவியர் என்னெல்லாம் இருக்கோ தே வில் ட்ரை டு ரெடியூஸ் இட். அதுக்கு பதிலா ஒரு வாண்டடான பிஹேவியரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணணுங்கிற டெக்னிக்ஸ்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா நான் அந்த பர்சனை வந்து நான் வந்து பர்சனலா கான்டாக்ட் பண்ண சொல்றேன். ஏன்னா ரொம்ப 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 ஆக்சுவலி அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி அவங்க மாமனார் மொத்தமே டோட்டல் ஃபேமிலி டிசப்பாயின்மெண்ட் அந்த ஒரு குழந்தைனால நான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். கவுன்சிலிங் அண்ட் ஒரு கன்சல்டேஷன் டெஃபினட்டா தேவை. பிகாஸ் ஏன்னா ஒரு குழந்தையால அதாவது நம்ம வந்து ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷன் இன்ஃபுளுன்ஸ் ஆகுறதோ ஒரு அஃபெக்ட் ஆகுறதோ ஓகே. பட் ஒரு சின்ன குழந்தையால எவ்ரிதிங்ஸ் கெட் அஃபெக்டட் அப்படிங்கிறப்ப சம்திங் இஸ் இஷ்யூ. ஸோ கண்டிப்பா ஒரு சைக்கலாஜிக்கல் கன்சல்டேஷன் நீட் இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க நம்ம டீம்ல. இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து மேல மேல வந்து சோஷியல் சர்வீஸ் வந்து செய்யணும். இந்த மாதிரி வந்து பல இடத்துல பல எக்ஸ்போஷர் வந்து உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 minutes கிட்ட வந்து பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஓவர் டைம் ஆயிடுச்சு நீங்க சொன்ன டைமோட. சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நிறைய விஷயம் ஆக்சுவலி வந்து நீங்க மனம் இருக்கும் ஆர்டிசம் போது வந்து பல ரீதியா வந்து கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் அவங்களோட ரிலேட்ல மைண்ட் செட்ல இருந்து கேள்வி கேட்க முடியாம இன்னைக்கு காலையில இருந்து போன் மேல போன். எனக்கு காலையில இருந்து இப்ப நான் கன்வே பண்ணினது எல்லாமே நான் ஒரு நாளைக்கு லிட்டரலி நிறைய தெரபிஸ் எடுக்கிறேன். அதாவது ஓவர்லோடு தான். நாங்க எடுக்கிற தெரப்பி ஓவர்லோடு தான். ஸோ ஒவ்வொருத்தருடைய கொஸ்டின் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 தெரப்பி இல்ல 15 அதாவது நம்ம பேஷண்ட்ஸை பாக்குறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு 7 to 8 பேரண்டோட கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அடங்கி இருக்கு. பிகாஸ் நான் என்னெல்லாம் பர்சனலா கொடுக்குறேனோ ஸோ ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதுலயும் அந்த கான்பிடன்ஸ் லெவலுங்கிறது வந்து டெஃபினட்டா குறைவா இருக்கும். ஏன்னா நம்மளோட குழந்தை ஐயோ நம்மளோட குழந்தை இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷனல் நெகட்டிவ் எமோஷன் வந்து கம்ப்ளீட்லி டிவாஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஆஸ் அ மதரா என்னாலையும் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீடடான கொஸ்டின் அப்படிங்கிறதுனாலதான் ஐ வாஸ் ஜஸ்ட் ரூலிங் அவுட் அண்ட் அதை சார்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்ணேன். எஸ், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். இது ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஆக்சுவலி வந்து நிறைய நீங்க வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும். நம்ம சேனல்ல வந்து நீங்க இந்த ஆர்டிசம்ல இன்னும் டெப்த்ல இன்னும் வந்து இந்த ஆர்டிசம்குள்ளேயே பல கேட்டகரி இருக்கு. நான் நிறைய விஷயத்த வந்து நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இன்ஜினியர். ஆக்சுவலி என்னோட ப்ரொஃபஷனல் ஃபுல்லாவே இன்னொரு அப்படியே டோட்டல் ஆப்போசிட். மெடிக்கல் ஃபீல்டுக்கும் இதுக்குமே சம்பந்தமே கிடையாது. ஆனா என்னோட அது ஒரு இதுவா ஒரு பப்ளிக் சர்வீஸா நம்ம பண்ணும்போது வந்து நம்ம நிறைய விஷயத்த நம்ம தேடி தேடி போகும்போது வந்து நிறைய புக்ஸ் ரீடிங் நிறைய விஷயத்த நம்ம கேட்க நான் அனலைஸ் பண்ற விஷயம் வந்து மெயினா குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயம். சின்ன குழந்தை பிறக்கிறதுல இருந்து ஒரு 5 வயசுக்குள்ள இந்த விஷயத்த அனலைஸ் பண்ணியே ஆகணும். இந்த அனலைஸ் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல எந்த படிப்புல இருந்து கேரக்டர் வைஸ்ல இருந்து எல்லாமே டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் ஆகுது இந்த ஒரு விஷயத்துல வந்து ஆகும். 2வது ஃபேமிலி எல்லாமே சமூகமும் சேர்ந்து இதுல வந்து ஒர்க் பண்ணணும். இது ஒரு பிரச்சனைன்னு வந்து வெளியே தெரியக்கூடாது. சோஷியல் அதாவது சோஷியல் ஸ்டிக்மாங்கிறது இந்த ஆட்டிசம்ல நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு டாபிக்காவே கூட பேசலாம். பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்டும் நாங்க கோத்ரூ பாக்குறோம் இல்லைங்களா? சோ அது சோஷியல் ஸ்டிக்மா பத்தி நம்ம வந்து ஒரு டாபிக்கா கூட எடுத்து பேசலாம். அவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு. தேங்க்யூ வெல்கம் மேடம். நீங்க அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுங்க. நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.